அடுத்து கிளப்பு பார்ட்டிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க என்ன கூத்தடிக்க போறானுங்கன்னு தெரியல. கும்பலா நின்னுட்டு இருந்தானுங்க. போன கையில வரும்போது பார்க்குறேன் ஒயிட்னரை கையில இது பண்ணிட்டு அதை ஸ்மெல் பண்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆஹா, டெப்தான குடிகாரனுங்க போலயே. எப்படியோ வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு வழியா. அது வந்து அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு, அவங்களுக்கு இங்கிலீஷ் வேற தெரியல. ஊர் ஆதார் கார்டு பரவாயில்ல போலங்க. இங்க வந்து கண்ணாடி இருக்கு, அதுக்கு பின்னாடி அவங்க நின்றுட்டு கண்ணாடிக்கு அந்த பக்கம் தான், கண்ணாடிக்கு இந்த பக்கம் ரஹ்மான் சார். T2C அண்ட் SMTCன்னு ரெண்டு ஏஜென்சி மாதிரி அவங்க தான் கம்பைன் பண்ணிட்டு இந்த கவர்மெண்ட் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த கிளமன் ஃப்ரெண்ட் மட்டும் தான் T2C SMTC. ஒரு க்ரௌஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஏன்னா க்ரௌஸ் பற்றி எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஜஸ்ட் இன்ஃபோ கேட்க தான் போயிருந்தோம். அப்போ அவங்களே நல்ல மேடம், ரொம்ப நல்ல மேடம். அது இந்த மாதிரி இங்கே ஸ்லாட் வந்து அன்றைக்கி வர வேண்டியவங்க வரல, நான் வந்து 4க்கு வந்துடுவேன், நீங்கள் 4:30க்கு வாங்க, நம்ம அன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. 3 மாதம் டைம் இருக்குது. பட் அதோட ப்ராசஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுற வீடியோ போட. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. கையில் ஒன்று கட்டிவிட்டாங்க, கீழே போட்டேன், கையில் பேண்ட் பண்ணிவிட்டா, அதான் டிக்கெட்டாமா. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அந்த ஹோட்டலில் காமிச்சோம்னா அப்படி போகும்போது புயல் அடிச்சு கொஞ்ச மாதிரி இருக்குது. எப்பா ஸ்டூடெண்ட் ஃபேரில் முத்திட்டானுங்க, போட்டு சத்தம், டிஜே. பார்க்கிங் ஏரியாவில் ஸ்டூடெண்ட் ஃபேர் நடக்குது, வித்தியாசமாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட் க்ரௌஸ் பில்டிங் போகிறோம். அந்த டிக்கெட் மூதேவி டென்ஷனில் வளராது, கரெக்டாக சொல்லு. இல்லை டிக்கெட்டுக்கு இல்லை, டிரான்ஸ்போர்ட்டு கார்டுக்கு. நம்ம ஊர் ஆதார் கார்டு பரவாயில்ல போலங்க. ஜூத்தோபியா ஃபேன்ஸ் யாராச்சும் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கும்ல ஒரு ஸ்லோத்தா சம்திங் அந்த அனிமல் கூட லேசியாக அது மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. கியூ கரெக்டாக 6 மணி ஆக போது, அதோட உள்ளே போயிட்டோம். உள்ள வீடியோ எடுத்தாச்சு. உள்ள வீடியோ எடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிற்பான், பார்த்தா பவுன்சர் மாதிரி நிற்காம. கன்று மட்டும் தான் மிச்சம் இல்லை, ஆள் பல்காக இருக்கான். புல்லட் ப்ரூஃப் ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கான். எப்படியோ வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. அது வந்து அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு, அவங்களுக்கு இங்கிலீஷ் வேறு தெரில. ஒவ்வொரு டைமும் டிரான்ஸ்லேட்டர் நீட்டி பரவாயில்ல, எதுவும் இது பண்ணிக்காமல் இது பண்ணாங்கன்னா எல்லோரும் விட்டுருக்க மாட்டுறாங்க. சிலர் எல்லாம் அடுத்து வாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராவலுக்கு வந்து 2.50 euros வந்து 2 முட்டையை சொல்ல போனால் ஒரு நாளைக்கு 5 euro வந்துடும். பட் இது மாதத்துக்கே 4.30 euros தான். T2C அண்ட் SMTCன்னு ரெண்டு ஏஜென்சி மாதிரி அவங்க தான் கம்பைன் பண்ணிட்டு இந்த கவர்மெண்ட் ப்ராசஸ் கொடுக்குறாங்க. அவங்க இங்கே பஸ்ஸுக்கும் ட்ரெயின் ட்ராமுக்கும் ஒரே பாஸு. ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக 4 euro தான். செம்ம. ஆனால் எந்த பஸ் ஏறணுன்னு தான் இங்கே பிரச்சனை. 3 பஸ்ஸு இருக்குது. ஒன்று வந்து ஹைட்ரஜன் பஸ், அது வந்து SMTC T2Cயோட பஸ்ஸு. அதில் ஏறிக்கலாம், ஆனால் அது எங்கே ஏறணுன்றது பிரச்சனை. இன்னொரு பஸ் வந்து இந்த ரீஜியன் ஒரு பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸு இதுதான்னு தெரில. இன்னொரு பஸ் இருக்குது, அதில் வந்து நம்பர்ஸ் இருக்கும். இந்த பஸ்ஸில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் இருக்கும். இதுதான் அந்த கார்டு வந்து மந்த்லி பாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் புதுசாக ஃப்ரான்ஸ், எனக்கு மற்ற சிட்டிஸ் பற்றி தெரில. இந்த கிளமன் ஃப்ரெண்ட் மட்டும் தான் T2C SMTC. மற்ற ஊரில் க்ரௌஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஏன்னா க்ரௌஸ் பற்றி எனக்கு தெரில. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த ஃப்ரான்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது பாரிஸுக்குன்னு நினைக்கிறேன். மற்ற சிட்டிஸ்க்கு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. இது வந்து வர்றதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. இல்லைனா வந்துட்டு நான் போனது வந்து பை லக்கு தான், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கு தான். நானும் இன்னொரு தமிழ் பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் போனோம் அந்த ஆஃபீஸுக்கு. அது ஆஃபீஸ் வந்து CHU ஸ்டாப் பேர், க்ரௌஸ் பில்டிங்க்கு அடுத்து ஸ்டாப். அது அங்கே போயிட்டு லைக் ஜஸ்ட் இன்ஃபோ கேட்க தான் போயிருந்தோம். அப்போ அவங்களே நல்ல மேடம், ரொம்ப நல்ல மேடம். அது இந்த மாதிரி இங்கே ஸ்லாட் வந்து அன்றைக்கி வர வேண்டியவங்க வரல, நான் வந்து 4க்கு வந்துடுவேன், நீங்கள் 4:30க்கு வாங்க, நம்ம அன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கரெக்டாக இன்றைக்கி 4:30க்கு போனோம். வந்துட்டு எடுத்துகிட்டு இங்கே வந்து அந்த T2C வரணும். அங்கேருந்து இந்த பில்டிங்க்கு மாதிரி, அது க்ரௌஸ் பில்டிங்கு. க்ரூஸ்லேருந்து T2C வரணும். அங்கே தான் நம்ம வந்து லைக் ரெக்கமெண்டேஷன் மாதிரி, சரி கிட்டத்தட்ட அதான் ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும். அங்கே வாங்கிட்டு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து அதை கொடுத்து நம்ம இந்த கார்டு வாங்கிக்கலாம். நார்மலாக பஸ்ஸோ ஏதோ எடுத்தாலும் சைக்கிள் அது இருக்குது, CVL1 சம்திங் இருக்குது. அதுவுமே 7 euros நினைக்கிறேன். 1 மந்த்துக்கா 1 வீக்குக்கு 2 வீக்குக்கு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில, அது மறந்துடுச்சு. 10 வந்து 1 இயருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்கு ஹவுசிங் இன்சூரன்ஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு இப்போ தான் வந்துச்சு, அது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேணுமா.
அது தேவைன்னா சிலது ரெண்ட்டுக்குமே இருக்குது. ரெண்ட்டுக்குன்னா சேர்த்து 100 euros வரும். அது வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கே எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அதை வைக்க போகும்போது இந்த டெபாசிட் எவ்வளோ கட்டணுமோ அது வாங்கிக்கணும். மற்றபடி அது ரெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். கம்மியாக தான் இருந்துச்சு அது. செகண்ட் ஹேண்ட் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். அதுவுமே கேஃப் பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீவல ஸ்டோர்னே இருக்கும். இல்லாட்டி நீங்கள் அந்த ஸ்டாண்டில் இருக்க சைக்கிள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 2 euro ஃபஸ்ட்டு ½ an hourக்கு ஃப்ரீ. 2 euro 7 euro அப்புறம் 10 euro இருக்கும். இந்த கேமரா தான் இத்தனையோட இருந்துச்சு. இந்த வெப்கேம் நம்ம இது வைப்போம்ல அதோட குட்டியாக இருந்துச்சு. ஓகே லென்ஸ் மட்டும் தான் நமக்கு முக்கியம். இப்படி அதில் வேறு கண்ணாடி இருக்குது. நம்ம ஊர்லேயாச்சும் வந்து இப்படி வச்சுட்டு டார்ச் வச்சுட்டு போனாங்க நம்ம மூஞ்சி பிளாக்காக விழுகும். இங்கே வந்து கண்ணாடி இருக்குது. அதுக்கு பின்னாடி அவங்க நின்றுட்டு கண்ணாடிக்கு அந்த பக்கம் தானே, கண்ணாடிக்கு இந்த பக்கம் ரஹ்மான் சார் ஃபோட்டோ எடுத்து சொன்னாங்க. நல்ல ஓரளவு ஓகே. அந்த ஃபோட்டோ நான் காமிக்க விரும்பலை. Meanwhile, இது இவ்வளோ கூட்டம் நிற்கிறானு என்னன்னு தெரியல எனக்கு. அடுத்து கிளப்பு பார்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே என்ன கூத்தடிக்க போகிறானுன்னு தெரியல. கும்பலாக நின்றுட்டு இருந்தானுங்க. அங்கே போயிட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம். வெளியே ஏதோ இந்த பஞ்சிங்லாம் வச்சுட்டு அந்த இதே வித்தியாசமாக போட்டுருந்துச்சாங்க. காமெடியாக இருந்துச்சு. மார்க்கமாக பண்ணிகிட்டு இருக்கானுன்ற மாதிரி இருந்துச்சு. மறந்துட்டேன். எல்லோரும் இங்கே வந்துட்டு விசா வேலிடேட் பண்ணுறது வந்து கூட இருக்கவங்க 4 பேர் சொன்னாங்க. விசா வேலிடேட் பண்ணணுமா 3 மாதம் டைம் இருக்குது. பட் அதோட ப்ராசஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுற வீடியோ போட. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. அது கேஃபு எஸ்எஸ்என் நம்பர் சொல்லுவாங்க. ஹவுசிங் இன்சூரன்ஸு சிவில் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு 2 ஒன்று தான். அது வந்து எனக்கு அது கன்ஃபியூஷன் போச்சு. இது வேறு அது வேறு நினச்சி எஸ்எஸ்என் வேறு. எஸ்எஸ்என் மட்டும் தான் வேறு. எஸ்எஸ்என் வந்து சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். ஈரோப்புக்குள்ளே ஃபுல்லாக வந்து நான் அந்த ஐடி நம்பர் ஆதார் கார்டு மாதிரி கேட்டுட்டேன். இந்தியா ஃபுல்லாக எங்கே போனாலும் ஒட்டிட்டு இருக்கலாம்ல. அது மாதிரி எஸ்எஸ்என் நம்பர் வந்து ஃபுல் யூரோப்புக்கு. விசா வேலிடேட் பண்ணணும் வந்து ஒரு டிக்கெட் அது ஃபுல்லாக டீல் வேணுமா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ போகிறேன். எனக்கு அதுவுமே பெருசாக போகும். அது ப்ராப்பராக பண்ணணும். வந்து வந்தோடனே பண்ணிடுவாங்க. பார்ட்டி மிட் நைட் ஆமாம். போன பிறகு தான் சொன்னானுங்க. கையில் ஒன்று கட்டிவிட்டாங்க. கீழே போட்டேன். கையில் பேண்ட் பண்ணிவிட்டு அதான் டிக்கெட் ஆமாம். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய் அந்த ஹோட்டலில் காமிச்சோம்னா அப்படி போகும்போது ஹாய் அப்படின்னு காட்டணும் போல். காட்டினா அவ்வளோ விட்டுருவாங்க போல். ஃபுல்லாக பப்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் தான். சரி சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறவங்க கூட போகலாம். மிட் நைட்டில் இருக்கிறாங்க. காலேஜ் இருக்குது. இல்லாட்டி போயிடலாம். போனால் கையில் வரும்போது பார்க்குறேன் ஒயிட்னரை கையில் இது பண்ணிவிட்டு அதை ஸ்மெல் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஆஹா டெப்தான குடிகாரனுங்க போலே. எனக்கு என்ன அதுலன்னா அவ்வளவு காஞ்சு போயிருக்குது யாரா